ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் குக்கிங் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் வீட்டில் என்னென்னலாம் பண்ணோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம விளக்கு க்ளீன் பண்ணதுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் லாஸ்ட் யூஸ் பண்ண விளக்கு எடுத்திருக்கேன், புதுசாக வாங்கின விளக்கும் வச்சுருக்கேன், அப்புறம் வெங்கலத்தில் பண்ண அகல் விளக்கும் எடுத்து வச்சுருக்கேன். நான் லாஸ்ட் இயர் பண்ண அகல் விளக்கு இந்த சைடு உள்ளது தான். பாருங்கள், அந்த எட்ஜ் லைட்டாக கருப்பாக இருக்கும் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணனால. இந்த சைடு உள்ளது எல்லாமே இந்த வருஷம் நான் புதுசாக வாங்கினேன். வருஷம் புதுசாக வாங்கணும்னு கம்பல்சரிலாம் கிடையாது, வாங்கினா நல்லாயிருக்கும் ஒரு சாத்தியத்துக்காக வாங்கினேன் புது விளக்கு. புதுசாக உள்ளது அந்த சைடெல்லாம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வெங்கலத்தில் உள்ள அகல் விளக்கு. இதெல்லாம் வந்து நான் வருஷம் யூஸ் பண்ணுறது தான். இந்த 2 குத்து விளக்கு ஷேப்பில் உள்ள மண் விளக்கு, மண்ணில் பண்ண குத்து விளக்கும் இந்த வருஷம் வாங்கினேன். பார்க்க அழகாக இருந்தது, அதனால் வாங்கினேன். இதில் 5 திரி போட்டு பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது பார்க்கும்போது. அதுக்காக 2 வாங்கினேன். நல்லா, ஒரு விளக்கு 60 ரூபா என்னமோ தான், நல்லா இருந்துச்சு. இந்த விளக்கு தான் நான் இந்த வருஷம் கார்த்திகைக்கு விளக்கு போடுறக்கா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம விளக்கு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வருஷம் வாங்கின அகல் விளக்கில் எல்லாமே ஒரே சைஸாக வாங்கலை, கொஞ்சம் சைஸில் சின்னதாக குட்டியாக இது வந்து குட்டி சைஸில் உள்ள அகல் விளக்கு. அந்த சைடு உள்ளதெல்லாம் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம், வெளியில் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எரியணும் அப்படிங்கிறக்கா நிறையா எண்ணெய் ஊற்றி திரி கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நிறையா நேரம் எரிஞ்சிட்ருக்கோம். அதுக்காக கொஞ்சம் பெருசும் வாங்கினேன். வீட்டில் குழந்தைங்களாம் இருப்பாங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு வைக்கணும் அப்படிங்கிறக்கா குட்டி அகல் விளக்கும் வாங்கியிருக்கேன். ரெண்டு சைஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அகல் விளக்கு நாளைக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே பண்ணி வைக்கிற ப்ரிப்ரேஷனாக பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணால் நமக்கு அகல் விளக்கு அதிகமாக ஆயில் எடுத்துக்காது, ரொம்ப லீக்கேஜ் வராது, அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்துருப்பீங்க, புதுசாக அகல் விளக்கு வாங்கி நீங்கள் உடனே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி போட்டிங்க அப்படின்னா அந்த விளக்கு வந்து அதிகமாக எண்ணெயை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும், நமக்கு உடனே நிறைய எண்ணெய் ஊற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த விளக்கு கீழேயுமே அந்த ஆயிலோட லீக்கேஜ் அதிகமாக இருக்கும், அந்த ஸ்பேஸே ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். அதெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க விளக்கு எல்லாமே உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. பழைய அகல் விளக்குலாம் போடணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வாஷ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், புது அகல் விளக்கு உள்ளே வைக்கும் போதே அந்த வாட்டர்லேருந்து பபிள்ஸ்லாம் வரும். ஏன் அப்படின்னா வந்து அது சூடான மண்ணில் பண்ண விளக்குல, ஸோ வந்து அது வந்து தண்ணியை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும். அதுக்காக தான் அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும், ஒரு மாதிரி ஷூர் இருந்தால் அந்த தண்ணி பபிள்ஸ்லாம் வரும் பாருங்கள், இந்த மாதிரி வரும். அதுக்காக நம்ம நைட்டே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா இறுகி நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெயை உறிஞ்சாது. அதுக்காக தான் வந்து நைட்டே நம்ம வந்து போட்டு வைக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பழசெல்லாம் போட்டு வைக்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வாஷ் பண்ணால் போதும். நீங்கள் மொத்தமாக வைக்கும்போது அதை சேர்த்து வச்சுக்கோங்க, ஜஸ்ட் வாஷ் பண்ண மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சுட்டு. ஸோ அதுக்கான எல்லா விளக்கையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியில் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான எண்ணெய் தேவைப்படும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலுமே அது ரொம்ப நின்று எரியும். அதுக்காக நைட்டே இது மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறோம். இதை வந்து நீங்கள் ஃபுல் நைட்டு வச்சுக்கணும் அவசியம் இல்லை, 1 or 2 hours பண்ணாவே போதும். நம்ம நாளைக்கு தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நைட்டே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டைமிங்லாம் தேவையில்லாத போட்டு நைட் ஃபுல்லாக ஊறிட்டுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து விளக்கெல்லாம் லைட்டாக தொடச்சிட்டு பொட்டு குங்குமம்லாம் வச்சிடலாம். அதுக்காக நைட்டே நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் ஃபுல்லாக அந்த வாங்கின குத்து விளக்கு வச்சுருக்கேன். வெங்கல விளக்குலாம் போட தேவையில்லை, மண்ணில் பண்ண விளக்கு மட்டும் போட்டால் போதும். அதுக்காக மண்ணில் பண்ண விளக்கு மட்டும் போட்டிருக்கேன். பழைய விளக்கு புது விளக்கு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து உள்ளே போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நைட்டே பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு எண்ணெயோட தேவை அதிகமாக இருக்காது. நான் வருஷம் இப்படி தான் பண்ணுவேன். நைட்டே விளக்கெல்லாம் இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருவேன். அதை காலையில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு சந்தனம்லாம் வச்சுருவேன். அப்புறம் இந்த சாமி கும்பிடும்போது சாமிக்கு பிரசாதம் பண்ணுறக்கா அது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பொரி உருண்டை பண்ணேன். எப்போதுமே ஆப்பம்லாம் பண்ணுவோம், பட் இந்த வருஷம் எனக்கு டைம் இல்லை, வீட்டில் பாப்பா இருக்கனால அவளை பார்த்துட்டே பண்ணுறது எனக்கு ரொம்ப டைம் கிடைக்கல. அதில் இந்த வருஷம் நான் பொரி உருண்டை மட்டும் பண்ணியிருக்கேன். பொரி உருண்டை பண்ணுறது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஜஸ்ட்டு சர்க்கரை பாகு காய்ச்சிட்டு அதோட நல்லா பதம் வந்ததுக்கப்புறம் பொரி சேர்த்துட்டு நம்ம அதை கையில் உருண்டை பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பொரி உருண்டை ரெடி ஆகிடும். நம்ம வீட்டிலே பண்ண பொரி உருண்டை. நம்ம இதேமாதிரி கடையில் வாங்கி பிரசாதம் படைக்கிறத விட நம்ம கையால் பண்ணுறது வந்து ஸ்பெஷல் சிறப்பு. அதனால் நான் வீட்டிலே பொரி உருண்டை பண்ணேன் இந்த வருஷம், நல்லா வந்துச்சு. அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு சாமி பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம விளக்கை எப்படியா அலங்காரம் பண்ணலாம் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். அலங்காரம் பண்ணி வச்சுட்டு திருவண்ணாமலையில் 6 மணிக்கு விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏற்றிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச விளக்கெல்லாம் எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ நான் சாமிக்கு வைக்கிறக்கா பூ எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பழைய விளக்கு, அந்த சைடுலாம் புது விளக்கு தான், தண்ணியில் ஊற வச்சதான். அதில் லைட்டாக தூசிலாம் இருந்தது அப்படின்னா ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பல பலன்னு இருக்குது, நல்லா ஊற வச்சனால.
இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே சந்தனம் பொட்டு எல்லாம் போட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம எண்ணெய் திரியெல்லாம் இப்போயே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 6 மணிக்கு விளக்கும் போது ஹரிபரியாக பண்ண தேவையில்லை. நம்ம ரிலாக்ஸாக மெதுவாக ஒவ்வொன்றா விளக்கு மட்டும் பொருதி எல்லா இடத்துலையும் வச்சிடலாம். அதுக்கான முன்னாடியே எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன் எப்போதுமே வருஷம். இந்த வருஷம் அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ விளக்குக்கு பொட்டு சந்தனம்லாம் வைக்கலாம். இப்போ குத்து விளக்கு வந்து 5 பக்கம் திரி போகிற மாதிரி இருக்கனால 5 பக்கமே சந்தனம் வச்சு அதில் பொட்டு வச்சுருக்கேன். சில பேர் ஒரு சைடு மட்டும் திரி போட்டு ஏற்றுவாங்க. அவங்களாம் ஒரு சைடும் சில பேர் பொட்டு வைப்பாங்க. அகல் விளக்குக்கெல்லாம் 3 பொட்டு வைக்கிறேன். பொதுவாகவே இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது வந்து சிங்கிள் டிஜிட்டில் வைக்கிறதுக்கு நல்லதும்பாங்க. அதனால தான் நான் இதுக்கு குத்து விளக்கு 5 பக்கமும் இதுக்கு அகல் விளக்கில் 3 சைடு வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் எல்லாத்துக்குமே பண்ணிட்டேன். வெங்கல விளக்கும் பொட்டுலாம் வச்சுட்டேன், குத்து விளக்கும் வச்சுட்டேன். அகல் விளக்கு மண்ணால் பண்ண அகல் விளக்குக்கும் பொட்டெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம். நம்ம விளக்கேற்றுற கவுண்டிங் வந்து 27 விளக்கு வர மாதிரி ஏற்றிக்கோங்க. ஏன்னா 27 நட்சத்திரங்களுக்குனால 27 விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க. சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. சந்தன குங்குமம் வச்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சிடலாம். நான் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டேன். நீங்கள் பெரிய திரியாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி சின்னதாக கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் திரி முழுசாக தான் போட்டிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக திரி போட்டிங்க அப்படின்னா அப்பப்போ விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்பி விட்டுக்கோங்க. நீங்கள் அப்படி ஒழுங்காக நம்பி விடலாம், ஒழுங்காக பார்க்க முடியல அப்படின்னா அது திரியெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு அது நிறைய நெருப்பு வந்துடும். அதனால் பார்க்க முடியாதவங்க சின்னதாக திரியை கட் பண்ணி விளக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா விளக்குலையும் திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் வாசலில் கோலெல்லாம் போட்டாச்சு. ரொம்ப பெரிய கோல்லாம் போடல. இது அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால சின்னதாக தான் போட முடிஞ்சுது. இப்போ 6 மணி ஆகிடுச்சு. திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நான் வீட்டில் சாமி ரூமில் விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் எல்லா இடத்துலையும் விளக்கெல்லாம் வச்சுட்டேன். நான் எங்கள் வீட்டில் 27 விளக்கு ஏற்றிருக்கேன். 27 விளக்குக்கு மேலே ஏற்றிக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதுக்கு மேலே 27க்கு மேலே எவ்வளோ விளக்கு வேணால் ஏற்றிக்கலாம். 27 கம்மியாக ஏற்றுனீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டில் ஏற்றிக்கோங்க. 3, 5, 9 அந்த மாதிரி கவுண்டிங்கில் விளக்கு ஏற்றிக்கோங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் இந்த வருஷம் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.